ஓகே. நம்ம see ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம டச் பண்ணிட்டே வரோம். அது என்னன்னா, நம்முடைய மைண்ட்ல இருக்கிற பிளாக்ஸ் அதெல்லாம். இல்லையா? ஸோ அந்த பிளாக்ஸ்லாம் ரிமூவ் ஆக நம்ம ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பாடி வழியா மற்றவங்களுக்குள்ள போகும். அதுதான் சீக்ரெட். நான் ஒரு சின்ன பிக்சர் வழியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிக்சர் தெரியுதா? தெரியுது அங்கிள். தெரியுது. ஓகே. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? இதுதான் நம்முடைய ஸ்பிரிட்ட குறிக்குது. ஓகே. இந்த ஆஷ் கலர்ல ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அதுதான் நம்முடைய மைண்ட், சோல் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுது. இந்த கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது நம்முடைய பாடி. ஓகே. ஒரு நாள் ஸ்பிரிட், சோல், பாடி படி டைரக்ட் எடுக்கலாம் டீட்டெயிலா. பட் இன்னைக்கு சும்மா ரஃபா உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒயிட் ஷர்ட் இது வந்து நம்முடைய ஸ்பிரிட்ல தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. நம்முடைய ஸ்பிரிட் இஸ் பவர்ஃபுல். ஜீசஸ் நம்ம ஸ்பிரிட்ல இருக்கிறாரு. உலகத்தை படைத்த கடவுளுடைய வல்லமை இங்க தான் இருக்கு. The full power of the Holy Spirit is inside of us. என்ன ப்ராப்ளம்னா இங்க ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் வந்து நம்முடைய சோலுக்கும் பாடிக்கும் வர்றது கிடையாது. ஏன்னா நம்ம மைண்ட் அதை பிளாக் பண்ணுது. தப்பான இன்ஃபர்மேஷன், அறியாமை இதெல்லாம் வந்து நம்ம இந்த பவர் வெளியில வர்றதுக்கு முடியாம பிளாக் பண்ணுது. எப்போ இந்த மைண்ட் நம்ம ரினியூ பண்றோமோ, இங்க ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்ட் வழியா நம்முடைய பாடிக்கு வரும். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூலியமா அந்த வல்லமை வெளிப்படும். இப்ப நம்ம கிளாஸ் ஒண்ணொண்ணா எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மைண்ட ரினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நம்ம யாரோ காப்பி அடிக்கிறாங்க. நான் அதனால இத ஆஃப் பண்ணிடுறேன். அனுப்பி விடுறேன் சிஸ்டர். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ நம்ம மைண்ட் ரினியூ பண்ண ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் என்ன ஆகும்? நம்முடைய சோல் வழியா நம்ம பாடிக்கு வருது. ஸோ அப்ப நம்ம ஒருத்தருக்கு பிரேயர் பண்ணும்போது, ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங் பவர் அவங்களுக்குள்ள போகும்போது, மக்கள் குணமடையறாங்க. இந்த இது பிளாக் ஆறதுக்கு ரீசன் என்னன்னா, அன்பிலீஃப். நம்ம லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பிலீஃப் அண்ட் அன்பிலீஃப். வாட் இஸ் பிலீஃப்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பிலீஃப்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பிலீஃப்? So, like whatever message you're listening to, you're also acting it out. கரெக்ட்டா சொல்லணும். Your action corresponds what you're saying is right actually. Okay, what you're saying is right. இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் போது பெர்ஃபெக்ட்டா சொன்னா நல்லா இருக்கும். When your action corresponds to the message you hear, then you believe in that message. Okay, good. யாரும் நீங்க டெஃபினேஷன்லாம் எழுதுறது கிடையாதா? ஹலோ, டெஃபினேஷன் பைபிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டெஃபினேஷன் தெரிஞ்சுன்னா சாத்தான் அவங்கள ஏமாத்த முடியாது. இல்லைன்னா லைட்டா அது குழப்பி விட்டு போயிடும் அவங்களுக்கு. அப்ப நம்ம ஒரு மெசேஜ கேட்கிறோம். நம்முடைய செயல் அந்த மெசேஜுக்கு ஏத்தபடி இருந்ததுன்னா, நம்ம அந்த மெசேஜ நம்புறோம்னு அர்த்தம். ஓகே. சப்போஸ் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, டெய்லி நீ அன்னன்னைக்கு போர்ஷன படிச்சிட்டீன்னா, உனக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல மார்க் வாங்குவேன். அதனால டெய்லி படின்றாங்க. பையனோ பொண்ணோ போயிட்டு டெய்லி படிக்கலன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? ஹலோ? Believe. They didn't believe the word from the parents word. புரியுதா? அப்பா அம்மா அவ்வளோ நேரம் அறிவுரை சொன்னதை அவங்க பிலீவ் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க, போய் படிச்சிருப்பாங்க. படிச்சாதான் they believe the wordன்னு அர்த்தம். படிக்கலன்னா they don't believe what parents are saying. இல்லை நான் பிலீவ் பண்ணுறேன் எனக்கு சோம்பேறிதனம்னா கூட that is not belief. Belief means your action should reflect what you hear. That is belief. Okay. Unbeliefனா என்னது? Exact opposite. You hear something but you do something else. Then you don't believe that word which you hear. Praise the Lord. இன்னைக்கு வந்து நம்ம இந்த அன்பிலீஃப் எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். There are 3 ways this unbelief can come. லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் நம்ம? ஒரே மனிதனுக்குள்ளாக பிலீஃபும் இருக்க முடியும், அன்பிலீஃபும் இருக்க முடியும். When a person has belief and unbelief, என்ன ஆகும்? We'll have double mind. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. கிளியர்? அன்சி, கரெக்டா அங்கிள் சொல்றது? Clear, uncle. ஓகே, குட். ஸோ ஒரு மனிதனுக்குள்ளாக நம்ம ஒரு பைபிளே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஒரு அப்பா சொல்றாரு, ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் மை அன்பிலீஃப். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய அவநம்பிக்கையை போக்க உதவும்னு சொல்றாரு. ஒரு மனுஷனுக்குள்ளே நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கையும் இருக்குது. இப்போ அந்த அவநம்பிக்கைன்ற பேயை நம்ம துரத்தணும். ஓகேங்களா? இந்த அவநம்பிக்கை எப்படி வருதுன்னு இப்போ இன்னைக்கு துரத்தி விட்டுட்டோம். மறுபடியும் அந்த அவநம்பிக்கை வந்ததுன்னா நம்ம மறுபடியும் அதே பிரச்சனையில் மாட்டுவோம். ஸோ எதனால அவநம்பிக்கை வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போ நமக்கு இறை வார்த்தை தெரியலையோ ஆட்டோமேட்டிக்காக அவநம்பிக்கை இருக்கும்.
ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இக்னரன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இறை வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது அவநம்பிக்கை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? How the unbelief comes to a person? Ignorance of word of God. Ignorance of the word of God. For example, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நார்மலாக மக்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே இந்த நோயை எனக்கு குணப்படுத்துங்க. அது இக்னரன்ஸா இல்லை அது கரெக்டா? Ignorance. Why it is ignorance? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹீல் ஆயிட்டோம், பட் நம்ம ஹீல் பண்ணுங்க அப்படின்னு. 1 Peter 2:24 என்ன போட்டிருக்குது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நம்ம ஏற்கனவே குணமாயிட்டோம்னு பைபிள் சொல்லுது. அது தெரியாதனால மக்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறாங்க. வேளாங்கண்ணியில் போய் முட்டிக்கால் போட்டு நடக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அறியாமையுடைய ஒரு வெளிப்பாடு தான். பைபிள் ஒழுங்காக தெரிஞ்சதுன்னா ஜீசஸ் போயிட்டு நான் குணப்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவரே என்ன குணப்படுத்துறதுக்கு நன்றின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உடலோட நோய் கிளியர் ஆகிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. சரி, ஹோசையா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம். பைபிள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? டேக் த பைபிள். ஹோசையா chapter 4 verse 6. ஹோசேயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. 4:6. அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். ஸோ மக்கள் எதனால் அழிஞ்சு போகிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு? அறிவின்மையினால் அழிந்து போகிறார்கள். இப்போ அறிவில் 2 வகையான அறிவு இருக்குது இல்லையா? ஒன்று இந்த உலகத்தை பற்றிய அறிவு, இன்னொன்று இறை வார்த்தையை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு. இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியலனா கூட, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாளாக இருக்கிற ஒரு மனிதன் இறை வார்த்தையை படித்து கடவுளை பற்றி ஒழுங்காக அறிஞ்சிருந்தானா அவன் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஞானியாக மாறிடுவான். ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்து இறை வார்த்தை தெரியல, உண்மையான கடவுளை தெரியலன்னா என்ன அர்த்தம்? கடவுள் பார்வையில் அவன் தான் பெரிய முட்டாள். கரெக்டா? ரைட்டா ராங்? இந்த உலகத்தின் ஞானிகள் கடவுள் முன்பாக, இந்த உலகத்தின் ஞானம் கடவுள் முன்பாக மடமையாக இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம், உலகத்திலே பெரிய புத்திசாலின்னு பேர் வாங்கலாம். ஆனால் உண்மையான கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, இறை வார்த்தையை தெரிந்து கொள்ளணும்னா அவன் தான் முட்டாள். முதல்ல நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? Word of God. Yes, you have to read the word of God day and night. King David even though he was a king, ஒரு நாட்டுடைய ராஜாவாக இருந்தால் கூட நைட் அண்ட் டே என்ன பண்ணுறாரு? அவர் இறை வார்த்தையை படிக்கிறார். இரவும் பகலும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறார். திருப்பாடல் 1வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை பாருங்க. Psalms chapter 1. ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அப்படி சிந்திக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நீரோடை ஓரம் நடப்பெறும் மரம் போல இருப்பார். எப்பொழுதுமே they will produce fruits. ஒரு ஆத்து பக்கத்தில் இருக்கிற மரம் மாதிரி 365 days they will produce fruits. Who can produce fruits? Those who meditate the word of God day and night. யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Psalms chapter 1 verse 2. But his delight, the law of the Lord, and his law doth me meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doth shall prosper. What is the last sentence? Whatsoever he does shall prosper. என்ன செஞ்சாலும் அது செழிக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் இல்லையா? வாட் எவர் யூ டூ, அது தமிழ் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஆண்டவர், நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் நான் ஆசீர்வதிப்பேன்.
Means whatever you do, it will prosper. God will bless you. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கடவுள் ஆசீர்வதிப்பார், வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கடவுள் ஆசீர்வதிப்பார், படித்தாலும் ஆசீர்வதிப்பார். வாட் எவர் யூ டூ, God will bless you. When you read the word of God day and night and meditate on that, that word will make you to live a good life. இறை வார்த்தையை அல்லும் பகலும் நம்ம படித்து தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தை கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி நம்மளை நடத்தி கொண்டு போக செல்லும். அப்போது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் கடவுள் வாய்க்க செய்வார், ஆசீர்வதிப்பார். Praise the Lord. இதுதான் கடவுள் ஏற்படுத்தின மெத்தட். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், இதை செய்கிறதுக்கு விட்டுட்டு நைட் அண்ட் டே உட்காந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், மார்க் வர மாட்டேங்குது. எத்தனை பேர் அப்படி ரொம்ப ட்ரை பண்ணி படித்து மார்க் வராதவங்க, இல்லை ஃபெயில் ஆகிறவங்க, இல்லை வேலை கிடைக்காம யாராவது இருக்கீங்களா? போய் சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ மார்க் வாங்கினாலும் சரி, அதை விட அதிக மார்க் வாங்கணும், நல்ல ஒரு டாப்பராக வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல பைபிளை படிக்கணும், தியானிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் புக்கை படிங்க. யூ வில் லேர்ன் வெரி குயிக்லி. புரியுதுங்களா? இப்போது தானியேலுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் இல்லையா? தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்த மற்றவங்களோட எத்தனை மடங்கு விஸ்டமாக இருந்தாங்க. ஹலோ, யாரும் தானியேல் ஸ்டோரி தெரியாதா? தானியேல் ஸ்டோரி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கப்பா? How many of you know about Daniel's? Okay. Daniel was wise enough compared to other people. மற்றவங்கள ஞானியாக இருந்தாரா இல்லையா தானியேல்? எத்தனை மடங்கு தானியேல் மற்றவங்களோட ஞானியாக இருந்தார்? தானியேலும் மற்றும் அவருடைய நண்பர்களும். நான் மறந்து போச்சா? சரி, ஓகே, தானியேலை எடுக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 2 3 நாளாகி போச்சு. I'll tell you. Daniel chapter 1வது அதிகாரம். பத்து மடங்கு மற்றவங்களோட அவங்க ஞானிகளாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது விட்டுலாம், நம்ம அப்புறம் தேடிக்கலாம். தானியேல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானியேலும் அவருடைய நண்பர்களும் கூட இருந்தவங்களை விட 10 times தேர் வைஸ். ஓகே, மற்றவங்களாம் 10 மார்க் வாங்க, நீங்கள் எத்தனை மார்க் வாங்குவீங்க? 100 மார்க் வாங்குவீங்க. மற்றவங்க 100 மார்க் வாங்கினா, மற்றவங்க 100 மார்க் வாங்குறதுக்கு 10 hours படித்தாங்க, நீங்கள் 1 hour படித்தா போதும், யூ வில் கெட் தட் 100 marks. இஸ் இட் கிளியர்? மற்றவங்க 10 மணி நேரம் படிக்கிறத நீங்கள் 1 மணி நேரத்தில் படித்து முடிக்க முடியும். when you know the real God and when you know the word of God. Praise the Lord. எவ்வளோ ஈஸி, நல்ல ஒரு விஷயமா இல்லையா? எல்லாம் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இறை வார்த்தையை நீங்கள் படித்து தியானிக்கும் பொழுது நீங்கள் ஒரு 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 சாப்டர் முடிக்க, சப்போஸ் யூஆர் டேக்கிங் 5 hours வச்சுக்கோங்க. நல்ல பைபிள் படித்து கடவுளுடைய ஞானத்தில் நிரம்பும் பொழுது அது ஆஃப் அன் ஹவரில் படித்து முடிக்க முடியும். Praise the Lord. ஒரு புது சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, இன்னொருத்தர் படித்து முடிக்கிறது 1 வருஷம் ஆகுதுன்னா உங்களால் 2-3 months அதை படித்து முடிக்க முடியும். That is the power of the word of God. So first focus on the word of God, meditate on the word, then whatever you do you will prosper. That is a promise from God. Whatever you do you will prosper. நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகே, பிஎஸ்சி ஏஐல படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு 2 months லீவ் வருது, யூ வாண்ட் டு ஸ்டடி ஒன் ஸ்பெஷல் கோர்ஸ். 1 year கோர்ஸை 2 monthsல படித்து முடிக்க முடியும். எப்போ? when you meditate the word of God day and night, that will increase your brain power, you will get a wisdom of God. Praise the Lord. இப்போ தானியேல் ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனில் உட்கார வைக்கிறார் அவருடைய விஸ்டத்தினால. அவங்க எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சாலும் தானியேல் அதை ஓவர் கம் பண்ண முடியலையா? ஓகே, ஸோ ஃபோக்கஸ் மோர் இன்டு த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் அந்த வேர்ட் ஆஃப் காட் தெரியாதனால தான் மக்கள் அழிந்து போகிறாங்கன்னு தான் கடவுள் சொல்கிறார். ஓசியா 4:6 என்ன சொல்கிறது? என் மக்கள் அறிவின்மையினால் அழிந்து போகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு இல்லாதனால அழிந்து போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்டர்நெட்டில் வி லேர்ன் சோ மெனி திங்ஸ் இல்லையா? ஏதாவது ஒன்று தெரியல, உடனே என்ன பண்ணுறோம்? கூகுள் பண்ணு. ஓகே, கூகுள் இட் எல்லாம் கூகுள் பண்ணுறோம். ஓகே, பைபிளை பற்றி நம்ம கூகுள் பண்ணுறோமா? பைபிளை பற்றி படிக்கிறோமா? பைபிளை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா வெறும் கூகுள் மட்டும் பண்ண போதாது. யாருக்கிட்ட கேட்கணும்? பைபிள் எழுதின ஆத்தர்கிட்ட கேட்கணும். ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த பைபிள்?
Holy Spirit. So whenever you read Bible, you have to ask Holy Spirit to teach you. Then you will get the real depth meaning of the Word of God. Praise the Lord. Okay. So the first reason for unbelief வந்து ignorance of the Word of God. இறை வார்த்தையை அறியாமல் இருக்கிறது தான் இந்த அவநம்பிக்கைக்கு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்ன காரணம்னு பார்த்தோம்னா தவறாக இறை வார்த்தையை தெரிந்து கொண்டிருப்பது, இறை வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டிருப்பது. யாரோ ஒரு ப்ரேயருக்கு போயிருப்போம், இல்லை நம்மளுக்கு யாரோ ஒரு சீனியர்கிட்ட போயிருப்போம், அவங்க நம்மளுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் கரெக்டுன்னு பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? அவன் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். தவறாக இறை வார்த்தையை புரிந்து கொள்வது. அதனால தான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது. பைபிள் இப்படி தானே சொல்கிறாங்க. நிறைய கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிள் இப்படி தானே சொல்கிறாங்கன்னு எங்கேயாவது போக வேண்டியது, கொஞ்ச நாள் கழித்து நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இங்கே வர்றது கிடையாது. கரெக்ட்? அன்பிலீஃப் எப்படி வருது? தவறான போதனைகளை கேட்டாலும் அவநம்பிக்கை வரும். இறை வார்த்தைக்கு முரண்பாடான போதனைகளை கேட்டாலும். நம்ம வெளியே தான் போய் அப்படி ஆகணும் இல்லை. நம்ம சர்ச்சிலே பார்த்தீங்கன்னா இப்போது கரிஸ்மாட்டிக் ப்ரேயரில் இருக்கிறவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன சொல்கிறாங்க? ஆதி ஆகமம் 2வது வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு, விடுதலை பயணத்தில் எப்படி சொல்லியிருக்காரு, பிலிப்பியரில் எப்படி சொல்லியிருக்காரு, ஒரு 10-20 வசனத்தை சொல்லி கடைசியில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே குணமாக்குங்க ஆண்டவரேன்றான். இந்த ஜெபம் கரெக்டாக தப்பா? ஹலோ, என்னப்பா எல்லாம் அப்படியே குவாய்ட்டாக இருக்கிறீங்க? அதாவது உங்கள் ஃபேஸை பார்த்தா எப்படி தெரியுமா எனக்கு தோணுது, இங்கே வர்றதுக்கே இஷ்டம் இல்லாமல் வீட்டில் யாரோ புஷ் பண்ணி உங்களை அனுப்பி விட்ட மாதிரி இருக்குது. எல்லாம் அவ்வளோ ஒரு சீரியஸாக ஏண்டா வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யாராவது அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டு உங்களை வர வேணான்னு சொல்லிடுறேன். கஷ்டப்பட்டு வர வேண்டாம். சரி, பைபிள் வந்து யூ ஷுட் லேர்ன் ஹாப்பிலி. ஏன்னா நவீன் கரெக்ட் தானே நான் சொல்கிறது? கரெக்ட் தான். கரெக்ட். எங்கள் தம்பியை காணோம். நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பிரதர், ஃபைனல்ஸில் வரேன்னு சொல்லி. சரி, ஓகே. ஸோ இறை வார்த்தை ஜாலியாக படிக்கணும்பா. இப்போ நான் சொன்ன ப்ரேயர் கரெக்டாக தப்பா? ஒருத்தருக்கு ஹீலிங்காக ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அந்த வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு, இந்த வசனத்தில் எப்படி சொல்ல, ஒரு 5 வசனத்தை சொல்லி அதனால் ஆண்டவரை குணமாக்குங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஜெபம் சரியா தப்பா? எங்க ஒரு ஊழியக்காரர்கள் இருந்தாங்க காணும். கிரேசி சிஸ்டர், இந்த ஜெபம் சரியா தப்பா சொல்லுங்க. சரியா? சரி, ஓகே. வேற யாராவது? தினேஷ், தப்பா யார் அது? தப்பா? ஏன்னா மீன்ஸ் நியூ டெஸ்டிமெண்ட்ல லூக் 10:19ல ஜீசஸ் நமக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் அங்கெல்லாம் போய் பார்க்கணும்? சரி, எல்லாம் நியூ டெஸ்ட் வசனமா சொல்றாங்கம்மா. நியூ டெஸ்ட்மெண்ட் 20 வசனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசுவே குணப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த ஜெபம் சரியா தப்பா? தப்பு அங்கிள், பட் தப்பா? அந்த அக்கா கரெக்ட்னு சொல்றாங்க, பார்த்து சொல்லு. பினேஷ் கரெக்ட்னு சொல்ற, 2 பேரும் கரெக்ட்ன்றாங்க, நீ தப்புன்ற. சரி, ஆக்சுவலா தப்பு. நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம்? குட் குட் ஆன்சி, வெரி குட். நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம்? ஜீசஸை ஃபாலோ பண்ணோம். ஜீசஸ் ஒருத்தரை குணப்படுத்துறதுனால 7-8 இறை வார்த்தையை கோட் பண்றாராம். இறை வார்த்தையை கோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? இறை வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் இறை வார்த்தை தெரியாதான்? இறை வார்த்தையை நம்ம சொல்றது எதுக்காக? ஆண்டவருக்கு இறை வார்த்தையை ஞாபகப்படுத்துறோமா என்ன? ஹலோ, சீரியஸா கேட்குறேன், ஆன்சர் மீ. Why we have to tell word of God? பிரதர், அப்போ ஜீசஸ் தான் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்றோம்ல, அது கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஒன்றும் கான்ட்ரடிக்ட் ஆகல. ஜீசஸ் செஞ்சதை நம்ம செய்யணும் பிரதர், ரொம்ப சிம்பிள். ஜீசஸ் ஒரு நோயாளியை குணப்படுத்தும் போது 10-15 இறை வார்த்தையை கோட் பண்ணிட்டு அப்புறம் எந்திரிச்சு நடன்னு சொன்னாரா? எந்திரிச்சு நடப்பான்னு சொன்னாரா? அவர் யூஸ் பண்ண வேர்டை நம்ம யூஸ் பண்ணி ஹீல் பண்ணலாம் இல்லையா? தேவையே இல்லையே. அவர் சொன்னது செய். சீடருடைய வேலை என்னது? ஏசு கிறிஸ்து சொன்ன செஞ்சதை நம்ம செய்யணும். குரு செஞ்சதை நம்ம காப்பி அடிக்கிறது தான் சீடர்களுடைய வேலை. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறதுனால தான் நடக்க மாட்டேங்குது ஒன்றும்.
ஜீசஸ் எங்கேயுமே இறை வார்த்தையை நிறைய அடிக்கிட்டு போய் அப்படி ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றார். அதிகமாக வேண்டுதல் செய்வதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீர்கள். இந்த பரிசேயர் சைசரை போல பிதட்டாதீங்கன்றார். ஓகே, we are not supposed to go on quoting different word of God. There is no need. ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்றது காரணம் நம்முடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் சம்டைம் ஒரு வார்த்தையை சொல்கிறோம், வர்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஜஸ்ட் கமாண்ட் டு கெட் அப் அண்ட் வாக். ஜீசஸ் எங்கேயுமே நோயாளிகிட்ட ஒருத்தவன் முடவனாக இருந்து என்ன பண்ணுறாரு, எழுந்து நடன்றாரு. கண்ணு தெரியலன்னா பார்வை பெறுன்றாரு. கை சூமுனோன்னே கையை நீட்டுன்றாரு. ஒரு கை அடுத்த கை போல மாறிடுது, அவ்வளோதான். ஸோ நம்மளும் அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும். நம்ம மனசில் என்ன தெரியுமா இருக்குது, அப்படி சொன்னால் நடக்காது, நிறைய வார்த்தையை போட்டு ஜெபம் பண்ணால் தான் நடக்கும்னு இருக்கு. இதுதான் அன்பிலீஃப். இதுதான் அன்பிலீஃப். தவறாக நாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம் இறை வார்த்தையை. கிரேசி சிஸ்டர், புரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம நிறைய வார்த்தையை போட்டு ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஏசு கிறிஸ்து நாமத்தில் நோய் வெளியே போகணும்னு சொன்னீங்கன்னா நோய் வெளியில் போயிடும். ஜீசஸ் அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாரு, நோய் குணமாயிடுச்சு எந்திரிச்சு நடமான்னு சொல்லியிருப்பார். கரெக்டா? ஒரு பேரலைட்டிக் அட்டாக் பர்சனை கொண்டு வராங்க இல்லையா, அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, எந்திரிச்சு நடந்து போகிறோம். நம்மளை அப்படி தான் ஜெபிக்க சொல்கிறார். உண்மையிலே நாம் அப்படி தான் ஜெபிச்சிருக்கணும். அப்போஸ்தலர் அப்படி தான் ஜெபிச்சாங்க இல்லையா? ஜீசஸ் இப்படி பண்ணார். பேதுரும் யோவானும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாங்க, சாலமன் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு முடவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பேதுரு என்ன சொல்கிறாரு, நம்மள மாதிரி ஜெபிச்சாரா இல்லை ஜீசஸ் மாதிரி சொன்னாரா? இயேசு Jesus. கிறிஸ்து இந்த அதிகாரத்தை எப்படி சொன்னார், யோவான்ல என்ன இதை சொன்னார், மத்தேயுல இதை சொன்னார், அதனால ஆண்டவரே இறங்கி வாங்கன்னு சொன்னாரா, இல்லை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்திரிச்சு நடன்னு சொல்லி சொன்னாரா? என்ன கிரேசி, எப்படி எப்படி சொன்னாரு பேதுரு? பொன்னோ வெள்ளியோ என்கிட்ட கிடையாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட. ஜீசஸ் சொன்னதான் திருப்பி சொல்றாரு. ஒரே ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு. என்ன வார்த்தை ஆட் பண்றாரு? ஜீசஸ் இருந்ததுன்னா எழுந்து நடன்னு சொல்லியிருப்பாரு. பேதுரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடன்றார். நம்ம செய்ய வேண்டியது அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன் நோய் குணமாயிடுச்சு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கண் பார்வை பெறு, அது சொன்னால் சரியாகும். அது எப்படி பிரதர் ஒரு வார்த்தையில் சரியாகுமா? அங்கே தான் அவிவிசுவாசம் வருது. ஜீசஸ் சொன்னால் சரியாகும், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அதை நம்பிக்கையோடு சொல்லும்போது சரியாகும்னு சொல்லும்போது அது சரியாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அவநம்பிக்கை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? தவறாக நாம் இறை வார்த்தையை புரிந்து கொண்டிருப்பது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை நெருங்கினா நிறையா கஷ்டம் வரும். என் வாழ்க்கையில் அப்படி சொல்லி தான் ஒரு 15 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு அப்படி தான் என்னுடைய சீனியர் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க உனக்கு பிரச்சனை நிறையா வரும். ஒரு வேலை போச்சு, அப்போ என்னுடைய சீனியர்கிட்ட போய் சொன்னேன் நான், ஆண்டவர்கிட்ட நெருங்கினா அப்படி தான் பிரதர். சரி, அப்போ அடுத்த வேலை போச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன சொன்னாங்க, இப்போ தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வரீங்க. சரி, கடைசியில் நடுத்தருக்கு வந்தப்புறம் யாரையும் பக்கத்தில் காணும், சொன்னவங்கள விட்டுட்டு ஓட்டான். பிரைஸ் தி லார்ட். உண்மையாக நடந்தது சொல்கிறேன். என்ன ஆயிடுச்சு, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லைன்னு வரும்பொழுது சொல்லி கொடுத்தவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் யோசித்தான், ஆஹா உண்மையிலே ஆண்டவர் என்ன சொன்னார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிள் படிக்கும் போது தான் பார்த்தா பைபிள் ஜீசஸ் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. எல்லா பிரச்சனையும் உனக்கு வரும்னு சொல்லி கொடுத்தாரா? பிரச்சனை வரும், அதை ஓவர் கம் பண்ணுறது வழியை சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டா? எல்லாம் பிரச்சனை வரும்னாங்கன்னா அதை நம்பிக்கையால் மேற்கொள்ள முடியும்னு யாரும் சொல்லி கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நெருங்கும் பொழுது துன்பங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அனைத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். ஜீசஸ் என்ன சொல்றாரு, பல விதமான சோதனை வரும், ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். பிரச்சனை வரும், ஆனால் அதை ஜெயிக்க முடியும், நம்பிக்கையினால் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சில வீட்டில் பாடுபட்ட சிறுவத்தை வைக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? கிராஸை சில வீட்டில் வைக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் பெட்ரூம்லலாம் கிராஸ் வைக்க மாட்டாங்க, ஹாலில் கூட வைக்க மாட்டாங்க. வச்சாதான் தரித்திரம் வந்துடும். கிராஸ் தரித்திரமா ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். கிராஸ் வேணாலும் ஜீசஸ் வேணுமா? சரி, மக்களுடைய அறியாமை பாருங்க. இதெல்லாம் தான் அன்பிலீஃப். இறை வார்த்தையை தவறாக புரிந்து கொள்வது. நமக்கு ரட்சிப்பு கிடைச்சதே கிராஸில் தான். ஸோ கிராஸ் இஸ் அ பிளெஸிங். ஓகே,
இஸ் இட் கிளியர்? ஸோ வேர்ட் ஆஃப் காடை நம்ம கரெக்டாக தெரிந்து கொள்ளாமல் தவறாக தெரிந்து கொண்டு அதை நம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே அன்பிலீஃபில் தான் இருக்கிறோம். அப்போ எப்போ நம்ம இறை வார்த்தையை படிக்கும்போது நம்ம அதை மனசை மாற்றும் பொழுது தான் நம்ம மறுபடியும் பிலீஃப்குள்ளே வருவோம். ப்ரைஸ் லார்ட். ஹலோ, ப்ரைஸ் லார்ட். Praise Lord. ஹalleluya. Hallelujah. ஓகே, மூணாவது மெத்தட் ட்ரெடிஷன் ஆஃப் மென். there are two tradition is there. ஒன்று வந்து ட்ரெடிஷன் ஆஃப் அப்போசல்ஸ், இன்னொன்று ட்ரெடிஷன் ஆஃப் மென். பரிசேயர் சதுசேயர்ல ஆண்டவர் தான் திட்டுறார். ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு, ஒரு சில சட்ட திட்டங்களை கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏகப்பட்ட சட்டங்களை அவங்களே உருவாக்கிட்டாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும். you know how many laws they had? Approximately 622 laws they had. 622 approximately. I think exact number எனக்கு ஞாபகம் இல்லை. something close to 622 laws. அப்போ ஓய்வு நாள் இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், இப்படி பண்ணக்கூடாது. இப்போது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். they had a law. என்ன லா? ஓய்வு நாளில் வெளியில் போகக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம டோர் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஃப்ரேமை கையில் எடுத்துகிட்டு வெளியில் போகலாம். அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு லா இருந்தது. லூஸ்தனமாக இருக்கா இல்லையா? இதுதான் மேன்மேட் லா. கடவுள் லாவை வயலேட் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு ஒரு பைபாஸ் வச்சுக்கிட்டு கடவுளை ஏமாத்துறதுன்னு நினச்சி மக்களையும் அவங்களே ஏமாத்துக்கிறாங்க. ஓய்வு நாளை வீணாக பயன்படுத்தக்கூடாது, ஒழுங்காக ஆண்டோடைய பாதத்தில் உட்காருன்னு ஆண்டு சொன்னார். இவங்க அதுக்கு என்னென்ன லா போட்டு வச்சுருக்காங்க பாரு. டோர் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வெளியில் போகலாம், அப்போ தப்பு கிடையாது, நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம்னு அர்த்தம்னு சொல்லிட்டு. அதே போல் எல்லாத்துலேயும் 10ல் 1 பங்கு கொடுப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸை கவனிக்க ஆண்டவர் பார்த்து பாருன்னு கோயிலில் போய் சொல்லிட்டா பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா? இப்படி ஒரு லா இருந்தது, பைபிள்லே இருக்காது. ஸோ இதெல்லாம் மேன்மேட் லா. ஓகே, மேன்மேட் ட்ரெடிஷன் விச் இஸ் ராங். we are not supposed to follow man-made traditions. சில கோயிலில் சில தேவையில்லாத மேன்மேட் ட்ரெடிஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க, which is not necessary. அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் இருக்குது, அப்போஸ்தலரின் பாரம்பரியம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன். அப்போஸ்தலர்ஸ் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒன்றா கூடி அப்பம் பிட்டார்கள், ப்ரேயர் பண்ணாங்க, ஒன்றா சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க இல்லையா? அந்த காரியங்களை நம்ம கரெக்டாக செய்யணும். there is something called apostolic tradition which we should follow. Man-made tradition which we should not follow, which contradicts the word of God. இருந்ததுன்னா தூக்கி தூர போகணும். இல்லை எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், எங்கள் பங்கில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? நிறைய ட்ரெடிஷன் நிறைய நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம ஹிந்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் இல்லையா? நம்ம பாரம்பரியம்னு சொல்லிட்டு சம்டைம் we are taking things from Hinduism. மற்ற மதத்தில் இருந்த ஒரு பழக்கத்தை நம்ம கோயில் உள்ள கொண்டு வரோம். we should not accept that. அதெல்லாம் அன்பிலீஃபில் போய் விடும். ஹலோ, கரெக்டா? கோயிலில் ஒரு கிலோமீட்டர் முட்டிக்கால் போட்டு போய் ஜெபம் பண்ணால் தான் மாதா கேட்பாங்களா, இல்லை ஜீசஸ் கேட்பாரா? இது மேன்மேட் ட்ரெடிஷனா இல்லை கடவுள் சொல்லி கொடுத்த ட்ரெடிஷனா? அப்போஸ்தலிக் ட்ரெடிஷனா? ஹலோ, என்ன பதில காணும்? சரி, இப்போது வேளாங்கண்ணி கோயிலில் முட்டிக்கால் போட்டு நடக்கிறது தப்பு கிடையாது. என்ன நோக்கத்தில் நடக்கிறன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டா? நான் தவறு செஞ்சிட்டேன், என் பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக ஒரு மன வருந்ததுக்காக நான் செய்கிறேன் ஆண்டவர், என்ன சூப்பர், வெரி குட், ஓகேயா? நான் நடந்தேன், எனக்கு இது நடக்கும்னு போய் நடந்தோம்னா ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுகிறோம். கரெக்டா? இது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம போய் முட்டிக்கால் போட்டு நடந்ததுனால ஆண்டவர் கொடுக்க போகிறது கிடையாது, நம்பினா கிடைக்க போகுது. நம்ம ரைட்டோ ராங்? நிறைய பேர் என்ன நினச்சி நடக்கிறாங்க, முட்டிக்கால் போட்டு நடந்து போனால் மாதா ஜெபம் பண்ணி நம்மளுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். பைபிளில் எங்கேயும் அப்படி போடல. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிச்சு. அப்போ தவறான அண்டர்ஸ்டாண்டிங் இறை வார்த்தையை பற்றி. மனிதனுடைய இந்த பழக்கத்தை யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, இப்படி நடந்தால் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ எல்லாம் நடக்கிறான். கரெக்ட்? கேன் எனி ஒன் கிவ் அ கேரண்டி ஓகே இஃப் யூ வாக் யூ வில் கெட் இட்? அங்கே சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கேரண்டி கொடுக்க முடியுமா? இல்லை யாராவது ஒருத்தர் கேரண்டி கொடுக்குமா, நீ ஒரு முறை முட்டிக்கால் போட்டு நடந்தால் இது நடக்கும்னு சொல்லிட்டு? நோபடி கேன் கிவ் கேரண்டி. பட் நீ விசுவாசா கிடைக்கும்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாதான்?
முடியும். ஏன்னா இறை வார்த்தை சொல்லுது. ஜீசஸ் ஹஸ் செட், இஃப் யூ பிலீவ் யூ வில் கெட் இட். என் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளீர்கள். அதை நம்ம தைரியமா சொல்லலாம். நீ விசுவசித்து ஆண்டோடைய நாமத்தை விசுவசித்து கேட்டினா 100% கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரே ஒரு கண்டிஷன், நீ கேட்கறது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். யோவான் அப்படிதான் சொல்றார். நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. நாம் கேட்பது கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்ததாக மட்டும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் எக்ஸாம் எழுதும்போது என் பக்கத்தில் இருக்க ஃபெயில் ஆகணும்னு ஜெபம் பண்ணால் கிடைக்காது. கரெக்டா? நான் 100 மார்க் வாங்கணும், பக்கத்தில் உள்ளவங்க 80 தான் வாங்கணும்னு ஜெபம் பண்ணால் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கணும். பொறாமையில் ஜெபிச்சோம்னா அந்த ஜெபம்லாம் கேட்கப்படாது. இல்லை நான் ரொம்ப நம்பிக்கையாக கேட்குறேன், அப்படி ஜெபிச்சா ஒரு வேளை 1 மார்க் போனாலும் போயிடும். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ணாதீங்க. ஓகேயா? மற்றவன் நல்லாமல் இருக்கக்கூடாது, அவனுக்கு கால் ஒடிஞ்சு போகணும், அவன் எக்ஸாம் வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் பொறாமையில் ஜெபிச்சோன்னா நம்மளுக்கு தான் அடி வாங்கும். பிரைஸ் தி லார்ட். என்ன தினேஷ் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஓகே. ஸோ மேன்-மேட் ட்ரெடிஷன் we should not follow. We have to follow apostolic tradition. அப்போஸ்தலர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை செய்யலாம். அப்போஸ்தலர் யாரை ஃபாலோ பண்ணாங்க? ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்க. கரெக்ட்? அப்போஸ்தலர் did what Jesus did. ஏன்னா நம்ம பைபிள் இல்லாத நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சார் நம்மளுக்கு நிறைய தெரியாது. கரெக்டா? பைபிளில் ராபோஜனத்தை ஜெபிச்சதை எப்படி ஜெபிச்சாருன்னு நம்மளுக்கு பைபிளில் போட்டிருக்குது. மறுரூபமானார்னு போட்டிருக்குது. ஆனால் என்னென்ன மாதிரி சொல்லி ஜெபிச்சார்ன்றது ஒரு சில ஜெபங்கள் தான் பைபிளில் இருக்குது. பட் அப்போஸ்தலர் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களே ஒரு சில பாரம்பரியத்தை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதை நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய பாரம்பரியம் அதெல்லாம் தவறு, தேவையில்லாத பாரம்பரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொயரில் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டு போனால் தான் நல்லாயிருக்கும், நல்லது. இதெல்லாம் தேவை கிடையாது. தப்பான தப்பு சொல்ல வரல. பட் தட் இஸ் நாட் மோர். ஓகே, ஐ வில் டெல் யூ நவ். கொயரில் 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு போய் பாட்டு பாடினா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். அதை விட முக்கியம் என்னது கொயரில்? அந்த 10 பேரும் ஆவியில் நிரம்பி பாட்டு பாடினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அபிஷேகம் அங்கே இறங்கி வரும். அப்போ கொயரில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? புது ட்ரெஸ்ஸு போட்டு போயிட்டு யூனிஃபார்மாக போய் பாட்டு பாடுறதுல முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆவியில் நிரம்புறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கொயர் சூப்பராக இருக்கும். ஓகே, எது முக்கியமோ அதை முதல்ல பண்ணணும். 10 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் போகிறது தப்பு கிடையாது. ஆனால் 10 பேரும் ஆவியில் நிரம்பிட்டு ஒரே ட்ரெஸ் போட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆவியில் நிரம்பாமல் 10 பேர் ஒரே யூனிஃபார்மில் போய் ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணியும்? அங்கேருந்து பரிசுத்த ஆவி இறங்கி வர்றதுக்கு பதில் தேவையில்லாத ஆவி இறங்கி வரும் கொயரில் இருந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நிறைய சர்ச்சில் நடக்குதா நடக்கலையா? நம்ம இருந்தோம்னா சொல்லணும். கொயருடைய முக்கியத்துவம் பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறது தான். முதல்ல அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதில் நிரம்பின அப்புறம் நீங்கள் யூனிஃபார்மாக போய் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? மேன்மேட் ட்ரெடிஷனுக்கும் அப்போஸ்தலிக் ட்ரெடிஷனுக்கும் வித்தியாசம். அப்போஸ்தலர் யூனிஃபார்ம்லாம் போட்டு பண்ணல. அவங்க இருந்த ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு ப்ரீச் பண்ணாங்க. அங்கே மக்கள் மேலே அபிஷேகம் இறங்கி வந்தது. பேதுரு போய் கொர்நேலிய வீட்டில் பேசுகிறார் இல்லையா? ஒன்றும் பெரிய அபிஷேகம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் பண்ணல. சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுறார். ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்புறாங்க. கரெக்ட்? கொர்நேலிய வீட்டில் பேதுரு போய் பேசும்போது மக்கள் ஆவியில் நிரம்புறாங்களா நிரம்பலையா? ஸோ எது முக்கியம்? ட்ரெஸ்ஸு முக்கியம் கிடையாது. ரொம்ப ராகமாக பாட்டு பாடுறது முக்கியம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராகமாலாம் பாட மாட்டாங்க. ஆனால் பாடும்போது நம்மளுக்கு அபிஷேகம் இறங்குறத பார்க்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? When you do praise and worship and you pray, people should get anointed. That's more important. Rather than singing very perfectly, ரொம்ப அருமையாக பாடினாங்கன்னு சொல்கிறது நல்லதா, அவங்க என்னமோ பாடினாங்கன்னா அபிஷேகம் இறங்கிச்சுன்னு சொல்கிறது நல்லதா? விச் இஸ் பெட்டர்? ஹலோ, புரியுதுங்களா? பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புடைய முக்கிய நோக்கமே கேட்கிற மக்கள் அபிஷேகத்தில் நிரம்பும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நடக்க முடியல, பெட்டில் படுத்திருக்காங்க. ஒருத்தர் போயிட்டு 1/2 hour சூப்பராக எல்லா வார்த்தையும் சொல்லி ஜெபிக்கிறார், ஒன்றும் நடக்கலை. ஒருத்தர் 2 வார்த்தை எந்திரிச்சு நடன்னு சொல்றாரு, நடக்கிறாங்க. எது பெட்டர்? எது பெட்டர்? எந்திரிச்சு நடங்க.
மேட்ரு வேலை நடக்கணும், புரியுதுங்களா? ஜீசஸ் போகும்போது வேலை நடந்துதான் நடக்கலையா? அற்புதம் நடந்துதான் நடக்கலையா? ஜீசஸ் ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறான்னு யாரும் சொல்லலை, ஆனால் பவர்ஃபுல்லாக பண்ணுறான்னு சொன்னாங்களா சொல்லலையா? அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுறார். ஓகே, ஸோ வி ஆர் சப்போஸ் டு இமிட்டேட் ஜீசஸ், நாட் எனிபடி எல்ஸ். வாட் ஜீசஸ் டிட் வி ஷுட் டூ. ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை இயேசு கிறிஸ்து செய்ததை நம்ம செய்யணும். சீடர்னா அதுதான். If you want to become a disciple of Jesus Christ, then you are supposed to do what Jesus did. நம்ம பண்ணி ஃபெயில் ஆனோன்னா எங்கே ஃபெயில் ஆகிறோன்னு கண்டுபிடிக்கணும். போலீஸ் கிட்ட உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் கை நீட்டினா கடல் ரெண்டாக பிறந்தது, நான் கை நீட்டினா வெள்ளம் பெருக்கெடுத்து வருது, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். கரெக்டா? சுனாமி வரும்போது நம்ம கை நீட்டி ஜெபம் பண்ணும்போது சுனாமி நிற்கலைன்னா ஆண்டவர் போய் கேட்கணும், என்ன ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கடல்லாம் நின்றுதே, நாங்கள் சொன்னால் கொந்தளிக்குதே, என்ன ப்ராப்ளம்? சொல்லிக் கொடுப்பார், ஹோலி ஸ்பிரிட் சொல்லிக் கொடுப்பார். ஒய் நாட்? தட் இஸ் ஹவ் யூ ஷுட் லேர்ன். இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு வீல் சேரில் இருக்கிற மனுஷனை சொல்கிறோம், ஏசு கிறிஸ்து நாமத்தில் எந்திரிச்சு நடன்னு சொல்லி எந்திரிக்கல. ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்குது? வீல் சேரில் வந்த மனுஷங்கிட்ட இருக்கா, நம்மகிட்ட இருக்கா? ஹலோ, நமக்கிட்ட நம்மகிட்ட ஃபஸ்ட்டு நம்மகிட்ட தான் ப்ராப்ளம்ன்றதை அக்செப்ட் பண்ணோம். செகண்ட் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்? நீங்கள் அப்போ சில சொல்லும்போது ஒரு முடவன் எந்திரிச்சு நடந்தால், நான் சொல்லும்போது எந்திரிச்சு நடக்க மாட்டேங்கிறான், எங்கே என்கிட்ட பிரச்சனை? வேர் ஐ ஹாவ் டு சேஞ்ச். தட் இஸ் ஹவ் யூ கேன் க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். தட் இஸ் வாட் டிசைபிள்ஷிப். அப்போ சில என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலது செய்கிறாங்க, செய்ய முடியல இல்லையா? ஒரு அந்த நோயாளியை குணப்படுத்த முடியல. ஒரு தந்தையுடைய பையனை கூப்பிட்டு வர்றாரு, எப்படி ஏன்னா அந்த காக்கா வலிப்பு பையனை குணப்படுத்த முடியல. ஜீசஸ்ட்டு போய் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. தனிமையில் இருக்கும்போது ஜீசஸ்ட்டை கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த பேயை எங்களால் ஏன் துரத்த முடியவில்லை? அதை தான் நம்மளும் செய்யணும். we are supposed to do what Jesus did. ஆனால் நம்ம செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா you have to go and ask Jesus. Jesus, I did exactly what you said. ஆனால் நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை சொன்னால் நடக்கலை, என்ன ப்ராப்ளம், எங்கே தப்பு பண்ணுறது சொல்லிக் கொடுங்க. ஜீசஸ் சொல்லிக் கொடுப்பாரா, சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் அப்படி போய் கேட்டிருக்கீங்க? நீங்கள் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணி ஹீலிங் நடக்கலை, உடனே ஜீசஸ்ட்டை போயிட்டு லார்ட் வேர் ஐ எம் கோயிங் ராங் டெல் மீன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேட்கலாம், இதுக்கப்புறமா அது கேளுங்க. He will teach you. நான்லாம் 10 வருஷமாக கேட்டேன், அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் 10 வருஷம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, 10 நாள் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பட் யூ ஹவ் டு கீப் ஆஸ்கிங் ஹிம் வேர் ஐ எம் கோயிங் ராங். நம்ம இல்லை அது அந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோம்னா நம்ம ஜீசஸ் ஒன்றும் சொல்லி தர மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்லாம் சின்னதன்மா சொன்னாங்க, வந்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், அதனால தான் குணமாகலன்னு. இஸ் இட் அ கரெக்ட் டீச்சிங் ஆர் ராங் டீச்சிங்? ராங் டீச்சிங். ஜீசஸ் கிட்ட வந்த யாரையாவது ஜீசஸ் அப்படி சொன்னாரா, உனக்கு விசுவாசம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு? என்ன பெனிஷ் ரொம்ப யோசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து யாரையே பார்த்தா அது ஜீசஸ் உனக்கு விசுவாசம் கம்மியாக இருக்குப்பா, அதனால உனக்கு குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாரா? ஒருவேளை விசுவாசம் இருந்ததுனாலதான் அவங்க வந்திருப்பாங்க. ஏய், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, விசுவாசம் இருக்கிறதுனால தான் வராங்க. தட் ஃபெய்த் இஸ் இனஃப் டு ஹீல் த பர்சன். ஓகேயா? ஒருத்தர் நம்ம கிட்ட ஒருத்தர் விசுவாசம் இல்லைன்னா வரமாட்டாருல்ல, இது விசுவாசம் இல்லைன்னா வரமாட்டாங்கல்ல. எஸ், யூ ஆர் ரைட். நான் அதை தான் சொல்கிறேன். இஃப் சம்படி கம்ஸ் டு அஸ் அண்ட் ஆஸ்க் அஸ் டு ப்ரே ஃபார் தம், யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தட் ஃபெய்த் இஸ் இனஃப். அதை விட ஃபெய்த் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இஸ் இட் கிளியர்? பிரைஸ் தி லார்ட். அப்போ யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நடக்கலைன்னா அவன் ஃபெய்த் ஓகே, நம்ம ஃபெய்த் சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இங்கே 2 பேர் ஃபெய்த் இருக்குது, ஒன்று நம்ம ஃபெய்த், இன்னொன்று வர்றவங்க ஃபெய்த். இப்போ வரவே இல்லைன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம், அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேயா? ஆனால் ஒருத்தர் நம்மளுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறான், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் பெட்ரிடனாக இருக்கிறார், ஜெபம் பண்ண சொல்கிறார், நீங்கள் போய் ஜெபம் பண்ணி அவர் எந்திரிச்சு நடக்கலை. இப்போ ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்குது? யாருடைய ஃபெய்த் சரியில்லை? மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுவோம். யார் ஃபெய்த் நம்ம சரியில்லை? faith. அவனோட யார் ஃபெய்த்து? வரவங்க ஃபெய்த்தா? நம்ம ஃபெய்த் ட்ரை சரியில்லை. பண்றோம். ப்ரே பண்ணுறவங்க ஃபெய்த் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபெய்த்தில் எங்கெங்கே ஓட்டை இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம சரியாக முடியும். ஓகே, பிரைஸ் தி லார்ட்.
குட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னால் ignorance ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தை பற்றிய தவறான ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. அடுத்தது தவறாக இறை வார்த்தையை புரிந்து கொள்வது. மூணாவது மனிதனுடைய ட்ரெடிஷன், மேன்மேட் ட்ரெடிஷனில் நம்பிக்கை வைக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 20 வருஷம் நாங்கள் ஜெபம் பண்ணோம், நடக்கலை, கிடைக்கல. ஆண்டவர் 20 வருஷம் 30 வருஷம் ஜெபம் பண்ணுறது, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணால் கிடைக்கும். வெரி சிம்பிள். ஒன்று கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்ததாக இருக்கணும், அடுத்தது நம்பிக்கையோட ஜெபிக்க வேண்டும். ஓகே, குட். நாலாவது ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்பொழுது நாம் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகும். when we look into the situation, when we look into our body, நம்ம சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த அன்பிலீஃப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சீடர்கள் வந்து போட்டில் பயணம் பண்ணுறாங்க, புயல் அடிக்குது. எதனால அவங்க ரொம்ப பயந்தாங்க? கடலில் பார்த்தாங்க, அலையை பார்த்தாங்க, பயம் வந்துச்சு. கரெக்ட். எப்பொழுது சூழ்நிலையை பார்க்கிறார்களோ பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும், நம்பிக்கை போயிடும். the moment you get you are afraid, the faith will go. ஓகே, ஃபியர் வரும்போது ஃபெய்த் போயிடும். ஃபியர் அண்ட் ஃபெய்த் ஆர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஓகே, அப்போ சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு அவநம்பிக்கை வந்துவிடும். ஒரு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை யோசிக்கும் போது நம்பிக்கை போயிடும். ஓகே, எக்ஸாமுக்கு உங்கள் பாஷையில் சொல்கிறோம், எக்ஸாமுக்கு 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் போர்ஷன் நிறையா இருக்குது, பயம் வருதா வரலையா? ஒழுங்காக படிக்கலாம், பயம் வருது. ஸோ நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? கடவுள் வார்த்தை கொடுத்துருக்கார், உன் தேவைகள்லாம் ஆண்டவர் சந்திப்பார். அதை நம்ம 4 முறை சொல்லி நம்பிக்கை வந்துட்டு அப்புறம் எனக்கு வலுவூட்டுடன் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இதை ஒரு 10 முறை 20 முறை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். டிக்ளேர் பண்ணிட்டு விட்டுட்டு அவர் பார்த்துப்பாருன்னு விட்டுறக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையும் செய்யணும், அதே நேரத்தில் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸோ சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை போயிடுது. ஓகே, நம்ம பைபிள் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நம்பிக்கை அதிகமாகுது. போயிட்டு டாக்டர் ரிப்போர்ட் பார்த்தோன்னே என்ன ஆகுது? நம்பிக்கை குறைஞ்சி போகுது. கரெக்டா? இப்போ நம்ம சூழ்நிலையை பார்க்காமல் இறை வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அன்பிலீஃப் நமக்கு வராது. அப்போ அன்பிலீஃப் வரதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் சூழ்நிலையை நாம் பார்ப்பது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப் டு திஸ் கிளியர்? ஸோ 4 காரியங்களை பார்த்தோம் நம்ம அன்பிலீஃப் வர்றதுக்கு. அப்போ அந்த 4 காரியத்தை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா? இப்போ டிசைபிள்ஸ்லாம் சூப்பராக இருந்தாங்களா ஜீசஸ் கூட இருக்கும்போது? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சீடர்கள் ரொம்ப ஒன்றும் என்ன சொல்கிறது, ஃபெய்த்தில் ஒன்றும் சூப்பர் ஸ்டாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு இல்லையா? அவங்க ஒன்றும் ஃபெய்த்தில் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை. கடின உள்ளத்தோடு இருந்தாங்கன்னு ஜீசஸ் சில நேரத்தில் கடிந்து கொள்கிறார், கோவப்படுறார். சில நேரத்தில் அற்ப விசுவாசிகள் கோவப்படுறார். ஆனால் அவங்க மூலிமா கடவுள் அவங்கள பெரிய ஆளாக கொண்டு வர முடிஞ்சுதான், முடியலையா? மறுபடியும் சொல்கிறேன், சீடர்கள் நிறைய தவறு பண்ணாங்க, ஃபெய்த்தில் வீக்காக இருந்தாங்க. இருந்தாலும் அவர்களை இந்த உலகத்தின் ஒளியாக ஜீசஸால் மாற்ற முடிஞ்சுதான், முடியலையா? முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளை மாற்ற முடியுமா, முடியாதா? ஹலோ, முடியாங்க. நான் வந்து வீக்கு, நான் இதில் சரியில்லை, நான் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பாவத்தை விட முடியல, எனக்கு பைபிள் தெரியாது, நான் பக்தி, இதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேயா? எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் கடவுளை நம்ம ஒழுங்காக பின்பற்றி போகும்போது கடவுள் யாராக இருந்தாலும் மாற்ற முடியும். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை சொன்ன ஒரு வார்த்தை, மேலேருந்து ஆண்டு இந்த பூமியை பார்த்துட்டே இருந்தாராம். உலகத்தில் ஒன்றுக்கு உருப்படாத ஒருத்தன் இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சாராம். அவர் தேடி பார்க்கும்போது நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அர்த்தம்? உலகத்தில் உருப்படாத ஒருத்தன் யாருன்னு பார்க்கும்போது நான் மாட்டினேன். ஏன் தெரியுமா அவர் இப்படி சொல்கிறாரு? ஒன்றுக்கு உருப்படாதவனை கொண்டு வந்து அவன் மூலயமா வல்லமைகள் செய்யும்போது இவனா இப்படி பண்ணுறான். அப்போ யாருடைய பேர் பாப்புலர் ஆகுது? கடவுளுடைய பேர் பாப்புலர் ஆகும். இப்போ ஒரு நல்ல பேச்சு நல்லா பேசுகிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க, பேச்சு திறமை உள்ள ஒரு ஆள், ஒரு பெரிய அவார்டு வாங்கினவங்க, பேச்சு திறமையான ஒரு ஆள், இவங்களை கூட்டு போயிட்டு நற்செய்தி அறிவிக்க வச்சா கடவுளுக்கு பெருமையா?
ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச தெரியாதவங்க கூட்டு போயிட்டு நற்செய்தி அறிவிச்சு ஆத்ம ஆதாயம் பண்ணா கடவுளுக்கு பெருமையா? எது கடவுளுக்கு பெருமை? ம் ஒன்றும் பேச தெரியாம கூட்டு போயிட்டு பிரசங்கம் பண்ண வச்சு மக்கள் மனம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போதான் கடவுளுக்கு பெருமை இல்லையா? அதனால நம்மளாம் வீக்காக இருந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. காட் கேன் யூஸ் யூ மைட்டிலி. நம்மகிட்ட பிரச்சனை இருந்ததுன்னா கடவுள் உங்களை வல்லமையாக பயன்படுத்தலாம். என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சூப்பர்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடவுள் பயன்படுத்த மாட்டார். ஐம் டெல்லிங் யூ, இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் குட், ஐ ஆம் குட் இன் நோ பப்ளிக் ஸ்பீக்கிங், எனக்கு வந்து பயங்கர மெமரி பவர், நான் பைபிள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருவேன், இப்படிலாம் இருந்ததுன்னா பயன்படுத்த மாட்டார். நீங்கள் பைபிள் ரொம்ப புத்திசாலின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்ட் பால் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு அருமையான ஒரு ஊழியர் புனித சின்னப்பர். பயங்கரமாக ஒரு ஞானம் உள்ளவர் தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அவருக்கு தெரியும். கமாலியல் என்ற அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சர்கிட்ட கிளாஸ் படித்தவர். ஸோ ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் தெரிஞ்ச எல்லாமே குப்பைன்னு நினச்சேன், ஏசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதற்காகன்றார். எப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு, ஆண்டவர் போதுன்னு எப்போ நம்ம போகிறோமோ தென் ஹீ கேன் யூஸ் யூ. இஃப் யூ ஆர் குட் இன் சம்திங், இந்த குட்டை வச்சு நான் பெருசாக பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லுது புரியுதா? நான் நல்லா பேசுவேன் அதனால் போய் பிரசங்கம் பண்ணி மக்களை மனம் மாற்றிடுவேன்னு நினச்சிங்கன்னா காட் வில் நாட் யூஸ் யூ. எப்போ வந்து நான் என்னுடைய திறமையில் பேசினா ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அட் that டைம் காட் வில் யூஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? நான் சூப்பராக பாட்டு பாடுவேன்னு போனால் ஒன்றும் நடக்காது. நம்ம சித்ரா பெரிய பாடகி தான், அவங்க பாடின ஆத்மா ரட்சிப்புக்கு வர மக்கள் கொண்டு வருவாங்கன்னா வர முடியுமா? நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன குயில் சித்ரா, இந்த பக்கம் ஃபாதர் பெர்க்மான்ஸ். யார் பாட்டு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது வாய்ஸில்? வாய்ஸ் எல்லாம் சித்ரா அவங்க பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? பாட்டு வாய்ஸ்ன்னு கேட்கும்போது. ஆனால் இருதயத்தை எந்த பாட்டு போய் தொடுது? உள்ளத்தை எந்த எந்த வார்த்தை போய் மாற்றுது? பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாடுற பாட்டு தான் மாற்றுது. பெர்க்மான்ஸ் ஃபாதர் இப்போ நல்லா பாடுறார். நீங்கள் அவருடைய ஸ்டார்டிங் கேஸ்லாம் கேட்டிங்கன்னா கரகரன்னு இருக்கும், அவர் குரல் ஒன்றும் நல்லாவே இருக்காது, கட்ட குரலில் பாடுவார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆனால் அந்த வார்த்தை ஆவியில் நிரம்பி வர்றதுனால மக்களுடைய உள்ளங்களை தொடுகிறது. நம்ம நாட்டில் வெளிநாட்டில் உள்ள எத்தனையோ பேர் அந்த பாட்டில் கேட்டு மனம் வர்றாங்க. வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப அருமைன்னு சொல்ல முடியாது, பட் மக்களுடைய உள்ளத்தை தொடுகிறது, ஆத்மாவை தொடுகிறது. ஏன்னா ஆவியானவர் அதில் செயல்படுறதுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நம்ம திறமையில பண்ண முடியும்னு தயவுசெய்து போகாதீங்க. we have to surrender our talent to Jesus, then he can use you. ஸோ நம்மக்கிட்ட பல வீக்னஸ் இருக்கிறதுனால சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் பலவீனமாக இருந்தவங்கள தான் பயன்படுத்துகிறார். நான் ஒன்றும் அதிகமாக படித்தவங்க கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எனக்கு பப்ளிக்கில் நல்லா பேச தெரியாது, நான் அழகு இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தூக்கி தூரப்படுங்க. காட் கேன் யூஸ் எனிபடி. ஒன்லி திங் இஸ் நமக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கடவுளை பின்பற்றும் போது நம்ம உள்ளத்தில் உண்மையாக இருக்கணும். ஜீசஸ்ட்டை போயிட்டு நம்ம போய் சொல்லக்கூடாது. தெரிலன்னா தெரியல, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்கள், ஓப்பனாக சொன்னீங்கன்னா he can help you like a child. You have to go like a child to Jesus and speak to him. Praise the Lord. ஓகே, நம்ம போய் ஒருத்தரை குணப்படுத்த போய் நிற்கிறோம். இப்போது I'll tell you one more thing. ஒரு ஜீசஸுடைய மீட்டிங் எடுத்துக்கோங்க. அந்த மீட்டிங்கில் பல தரப்பட்ட மக்கள் வந்தாங்க. ஒன்று வந்து வேடிக்கை பார்க்குறது ஒரு கும்பல் வந்தது ஜீசஸ் ப்ரீச் பண்ணும்போது. இன்னொரு கூட்டம் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வந்தது. கிடைக்குமானா ஒன்று ஹீலிங் ஆகுமா, நம்ம பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு ஒரு கூட்டம் வந்தது. ஒரு கூட்டம் இறை வார்த்தையை கற்றுக்கொள்றதுக்கு வந்தது. ஓகேயா? இன்னொரு கூட்டம் ஜீசஸ்ட்டு ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு வந்தது. ஒரு கூட்டம் சின்சியராக கடவுளை பின்பற்றணும்னு வந்தாங்க, டிசைபிள்ஸ். கரெக்டா? இதில் நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நான் ஒரு 4-5 டைப் சொன்னேன். ஒன்று வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்தது, இன்னொன்று வந்து நமக்கு ஏதாவது நம்ம பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு ஒரு கூட்டம் வந்தது, இன்னொரு கூட்டம் இறை வார்த்தையை கேட்க வந்தது, இன்னொரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தது, இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றணும், அவரால் தான் எனக்கு ரட்சிப்புன்னு வந்தது. இந்த 5 கூட்டத்தில்
நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லணும். யூ ஆர் இன் விச் குரூப்? ஹலோ, ஐ கால் யூ ஒன் பை ஒன். அதர் கிரேசி சிஸ்டர் சொல்லுங்க. ஜீசஸ பின்பற்றணும் அப்படின்ற கூட்டத்துல. ஓகே, brother. ஜீசஸ் பின் கூட்டத்தில் இருக்கீங்க. வெரி குட். வேற பினிஷ்? அந்த குறை சொல்ற கூட்டத்துல வேற மீதி எல்லா கூட்டமா இருக்கும். குறை சொல்ற கூட்டத்தவர் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. அப்பப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கு போறீங்க நீங்கள். வெரி குட். காலின்? Following Jesus. ஃபாலோயிங் ஜீசஸ். எஸ். ஐயோ, டக்குன்னு எனக்கு மறந்து போச்சேன். பீலா சிஸ்டர் பையன், உங்க பேர் என்ன? நவீன், நவீன். நவீன் யார்? சொல்லுங்க நவீன். நமக்கு ஏதாச்சும் ஆகுமா? உங்களுக்கு வேலை நடக்குமா? ஓகே. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏசிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி விட்டாருன்னு நிம்மதியாக இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே. வெர்ஜின்? Word of God follow பண்ணிப்போம். ஃபாலோ பண்ணி போகிறேன். ஓகே, வெரி குட். ஜெய்ஸ்ரா சிஸ்டர்? ஜீசஸ ஃபாலோ பண்ணணும். ஓகே, வெரி குட். மரிய பிரபாகரர்? வேடிக்கை பக்கம் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு. வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறீங்க நீங்கள். ஓகே, வெரி குட். உண்மையை சொன்னதுக்கு நன்றி. ரூபன்? ரூபன் ஒன்றும் கேட்கல. ரூபன் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுற குரூப்பில். அண்ட் சி எனக்கு word of God கேட்குற group. God of God ஃபாலோ பண்ணு. சிஸ்டர் அண்ட் மரியா ஜோசப்? ஜீசஸ ஃபாலோ பண்றதுக்கு தான் பிரதர். ஜீசஸ் ஃபாலோ பண்ண தான் போறீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, சி குட் குட். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னீங்க. பட் ஓகே, வி ஆர் சப்போஸ் டு ஃபாலோ ஜீசஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். குட். ஆனால் நீங்கள் ஹீலிங் பண்ணுறதுக்கு போகும்போது இந்த 5 கூட்டத்தையும் விட்டுட்டு யாரா தெரியுமா போகணும்? ஜீசஸை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களா போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when you go and pray for the healing, you are representing Jesus. கரெக்டா? நம்ம இறை வார்த்தையை கேட்கும்போது சீடர்களாக இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாம் ஓகே. ஒருத்தர் ஹீலிங் ப்ரேயர் பண்ணும்போது யூ ஆர் ரெப்ரசன்டிங் ஜீசஸ். when Jesus went and healed somebody, ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வரும்போது யாரை ரெப்ரசன்ட் பண்ணார்? ஜீசஸ் இந்த உலகத்துக்கு he was representing God the Father. வெரி குட். ஓகேயா? ஜீசஸ் என்ன சொல்றார்? என் தந்தை சித்தத்தை செய்யறது தான் என்னுடைய விருப்பம். இன்னொரு இடத்துல சொல்ல, என் தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ யார் ரெப்ரசன்ட் பண்ணார்? ஜீசஸ். he represent God the Father. so when we go, we are representing Jesus. அதை மறந்துடக்கூடாது. even though we are disciple இருக்கலாம், but we are representing whom? We are representing Jesus. so when you are going and doing the healing prayer, மனசுல சொல்லணும், I am representing Jesus and heaven is backing me. Who is backing me? Jesus, and the whole heaven is backing me. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கண்ட்ரியிலேருந்து ஒரு ஹை கமிஷனர் அமெரிக்கா போகிறார். Who is behind him? Our country is behind him, right? அம்பாசிடர்னா என்னது? நம்ம இந்தியன் அம்பாசிடர் ஓகே அமெரிக்காவில் போய் இருக்கிறாருன்னா, சரி, இந்தியன் அம்பாசிடர் ஏரியாக்குள்ள அமெரிக்கன் போலீஸ் cannot enter. if an American embassy in India, அந்த எம்பசி உள்ள நம்ம போயிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது without the permission of American country. அம்பாசிடருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, டிப்ளமேட்டிக் ப்ரொடெக்ஷன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் அம்பாசிடர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தப்பு பண்ணிட்டார், ஸ்டில் அமெரிக்கா cannot confiscate him. they can complain to Indian embassy. புரியுதா? சொல்லுது புரியுதா? that is the power of diplomacy. இப்போ similarly, when we are representing Jesus, who's supporting us? Jesus is behind us and the heaven is behind us. So they will make sure you will succeed. if யார் பேர் at stake, you are going and praying, அங்கே யார் பேர் அங்கே நிற்குது, நீங்கள் ஃபெயில் ஆனால் ஜீசஸ் இஸ் ஃபெயிலிங், ரைட்? நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ ஜீசஸ் வில் மேக் ஷுர் யூ வில் சக்சீட். நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளாக ஒரு நம்பினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அற்புதம் அங்கே நடக்கும். பயப்படக்கூடாது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் பிலீவ்.
என்ன பிலீவ் பண்ணோம்? ஜீசஸ் இஸ் வித் மீ அண்ட் த ஹோல் ஹெவன் இஸ் பேக்கிங் மீ. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அப் அண்ட் வாக்னா இதெல்லாம் இங்கே மைண்டில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வரும். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் ஏதோ தனியாக போயிட்டு அங்கே சண்டை போட போகல. யூ காட் இட். ஹலோ, புரியுதா? நீங்கள் போய் தனியாக போயிட்டு ஏதோ சாத்தாங்கிட்ட அங்கே சண்டை போடுறேன்னு நினைக்க வேண்டாம். when you go, Jesus is inside of you and the whole angels are behind you. Devil cannot come close to you. நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு இன்சிடென்ட் படிக்கிறோம் இல்லையா? எலிசா காலையில் எந்திரிச்சு வரும்போது ஒரு சிரியா ஆர்மி இஸ் கம்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் பிளேஸ். அப்போ அந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு பயந்து ஓடி வரான். ஐயோ, சிறிய ஆர்மியாக வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு. எலியா என்ன சொல்கிறாரு? டேய், நீ முன்னால் பார்க்குற பின்னால் பாடுறான் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லி அவன் கண்ணை திறந்து விடுறார். பின்னால் யார் நிற்கிறது? எல்லாம் குதிரைகளில் ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் நிற்கிறான். ஹெவன்லி ஆர்மி இஸ் தேர். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட். நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ப்ராஃபட்ஸ் வேர் சர்வன்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம யார்? we are children of God. சர்வன் போய் நிற்கும் போதே அவ்வளோ போர் வீரர்களை அனுப்பிச்சி விட்டாருன்னா நம்ம புள்ள போய் நிற்கும் போது எத்தனை பேர் அனுப்புவார்? கரெக்டா? யூ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் ஹெவன்லி பேக்கிங். தெர் இஸ் நத்திங் டு ஒரி அபவுட் எனி டெவில். ஒரு விச் கிராஃப்ட் பண்ணுற ஃப்ரெண்டில் வந்து நின்று நம்மளை கரெக்டாக பண்ணால் எனக்கு பயப்படணுமா? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோனாக ஓடி போயிடும். ஒரு மந்திரவாதி, நீங்கள் ஆஃப்ரிக்காலாம் போய் நீங்கள் சர்மன் கொடுத்தீங்கன்னா மந்திரவாதி வந்து அங்கேயே மந்திரம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓப்பன் பிளேஸில் இஃப் யூ கிவ் அ கண்டக்ட் what do you call retreat and all, மந்திரவாதிங்க நேராக அங்கே வந்து மந்திரம் போடுவாங்க உன் மேலே. they will curse you from there only because அவங்களுடைய பிஸ்னஸ் அடிப்படுது இல்லையா? இப்போ நம்மளாக தான் என்ன பண்ணுவோம்? பயம் வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ நமக்கு மைண்டில் இருக்கணும், ஐ ஹாவ் அ பிக் ஆர்மி பிஹைண்ட் மீ. ஸோ சாத்தனை ஓடி போனால் தென் ஹி வில் சரண்டர். நிறைய அந்த விச் கிராஃப்ட் பீப்புள் தே வில் கம், அவங்க சேண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தே வில் சரண்டர். அவங்ககிட்ட இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வெளியில் போகும். தே வில் கம் அண்ட் கெட் பேப்டைஸ்ட். தட் இஸ் அ லைஃப் ஃபைட் பிட்வீன் ஈவில் ஸ்பிரிட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ the one who is inside of is far greater than the one outside in this world. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் இருந்ததுன்னா ஹீலிங் will become very simple. So when you go for healing, whom you are representing? Jesus. You are representing Jesus. அது மறந்துடக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாரிக்கணும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைரியமாக போய் நிற்கணும். பின்னால் பாடுறா சாத்தா வந்தானே என்ன சொல்லணும்? அக்கடை சூடு அப்படி சொல்லணும். கரெக்டா? தெலுங்குல அப்படி தானே சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர்? ஸ்டெல்லா சிஸ்டர், அக்கடை சூடுன்னு சொல்லணும். தட் இஸ் த ட்ரூத். இது நிறைய இடத்துல நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? நான் ஒரு சிலருடைய லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு முறை ஒரு சகோதரியை ஒரு அம்மா காரில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 பேர், யூரோப்பில் நடந்தது. அவங்களை சேஸ் பண்ணிட்டு போவாங்க காரில். அவங்க பயந்து கார் இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேர் காரை பிளாக் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு டெட் எண்டில் போய் அந்த காரை பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த லேடி பயந்து போயிட்டு வெளியில் வந்து கையை தூக்குவாங்க, சரண்டர் ஆகுறேன்னு சொல்லி. வந்த அந்த 2-3 காரில் வந்து எல்லாம் குரூப் ஆஃப் பீப்புள் தே வில் ரன் காரை விட்டுட்டு ஓடுவாங்க பயந்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பயந்து ஓடின ஆளுங்க ஒரு சர்ச்சுக்கு வருவாங்க. ஓகே, ஏன்னா அந்த சர்ச்சுக்கு தான் இந்த சகோதரி ரெகுலராக போகிறவங்க. அப்போ இந்த சர்ச்சில் வரும்போது இவங்க பார்த்துறாங்க, அந்த ஆளுங்களை பார்த்து இவங்களுக்கு பயம். இவங்க பயந்து போகிறாங்க. அந்த ஆளுங்க மறுபடியும் வந்து பேசுகிறாங்க, சிஸ்டர் நாங்கள் தான் அவங்கள துரத்திட்டு வந்த ஆளுங்க. என்ன நடந்ததுன்னா, இவங்க அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு கையில் இருந்து பணம் பறிக்கிறது தான் வராங்க. கிட்ட வந்து இவங்க ஹேண்ட்ஸ் கை தூக்கிட்டு சரண்டர் ஆகும்போது இவங்க பக்கத்தில் ஜெய்காண்டியாக 2-3 ஏஞ்சல்ஸ் நிற்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்து தான் பயந்து ஓடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் நிற்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சிஸ்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இவங்க டெய்லி ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்ச்சில் போய்ட்டு ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க வீக்கெண்டில். அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணி தான் இவங்க 2 பேரும் மனம் மாறி இருக்கிறாங்க. அந்த இவங்களை பிட் பாக்கெட் அடிக்க வந்தவங்க மனம் மாறி அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட சாட்சி சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. இந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்புறம் பின்னால் யார் இருக்கிறது? ஏஞ்சல்ஸ். நமக்கு உள்ளே யார் இருக்கிறது? ஏஞ்சல்ஸ் கூட நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, உள்ளே ஜீசஸ் இருக்கிறார். ஸோ நத்திங் டு வரி. ஓகே, ஸோ வென் யூ கோ அண்ட் சே சம்திங், இப்போது
உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, என் பேரை சொல்லி என் கடையில் போயிட்டு ஒரு 5000 வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பணம் கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறார், நீ போய் இந்த கடையில் என் பேர் சொல்லி ஒரு 5000 வாங்கிக்கோ, நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் போய் கேட்கும்போது அவருக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் யாருக்கு அவமானம்? ஹலோ, யாருக்கு அவமானம்? வாய் திறந்து சொல்லுங்க. சிம்பிள் கொஸ்டின்ப்பா இது. சரி, நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கடை இருக்குது. ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு பணம் கேட்குறேன். நான் அந்த கடையில் போய் வாங்கிக்கப்பா, நான் சொல்லிட்டேன் அந்த பையன்கிட்டன்னு சொல்கிறேன். அவர் போய் இந்த கடையில் பணம் கேட்குறாரு. அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலைங்க, அவர் அங்கே கஜனாவில் பணம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ யாருக்கு அசிங்கம் அது? உங்களுக்கு. சார், இவ்வளோ நேரம் பதில் சொல்ல எனக்கு அசிங்கம் என்ன ஒன்றும் பதில் சொல்கிறாங்கப்பா. மோசமான பசங்கப்பா. முதல்ல ஒரு ஓமாய் சொல்லும் போது யாரும் பதில் சொல்லல. இப்போ யாருக்கு அவமானம்? என்ன எனக்கு அவமானம், உங்களுக்கு அவமானன்றீங்க. வெரி பேடா. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜீசஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது போய் ஃபெயில் ஆன யாருக்கு அவமானம்? ஜீசஸ்க்கு அவமானம். ஓகே, ஸோ ஜீசஸ் வில் ட்ரை டு மேக் ஷுர் தட் யூ வில் சக்சீட். கரெக்டா? எப்படியாவது இவனை தேத்தனுண்டா, இல்லைன்னு நம்ம பேர் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஹலோ, இதெல்லாம் உண்மை, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உண்மை. ஜீசஸ் நம்முடைய மிஸ்டேக்ஸை பார்க்கறது கிடையாது. ஓகே, அப்போஸ்தலர் போய் ஜீசஸ் பேரை சொல்லும்போது அற்புதம் நடந்ததா நடக்கலையா? ஹலோ, நடந்தது. அப்போஸ்தலர் போய் பேய் ஓட்டினாங்களா, ஓட்டலையா? பேய் எப்படி ஓடிச்சு? ஜீசஸ் கொடுத்த அதிகாரத்தில் பேய் ஓடிச்சு. அப்போஸ்தலருடைய பரிசுத்தத்திலேயோ அப்போஸ்தலருடைய நல்ல நடத்தையிலேயோ பேய் ஓடலை. ஆண்டவர் பேரை சொன்னதுனால பேய் ஓடிச்சு. ரைட்? ரொம்ப யோசிக்கிறீங்க. நான் சொன்னது Yes, நான் சொன்னது brother. கரெக்டாக? வெரி சிம்பிள். ஓகேயா? சிமிலர்லி வென் யூ கோ அண்ட் ப்ரே லெட் த சிக்னஸ் கோன்னு சொல்லும்போது உங்கள் ஹோலினஸ்லேயோ உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்தோ அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஜீசஸ் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, அவருடைய வார்த்தையை சொல்லும், அவருடைய பேரை சொல்லும்போது அங்கே இருக்கிற சிக்னஸ் வெளியில் போகும். ஸோ ஹீலிங் இஸ் வெரி சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். நமக்கு மைண்டில் இது கிளியராக இருக்கணும். ஆஹா, நான் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹோலி கிடையாது, புனிதர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பரிசுத்தமான ஆள் கிடையாது, இப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. பிகாஸ் ஹீலிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பை யுவர் ஃபெய்த், நாட் பை யுவர் ஹோலினஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்காக ஹோலியாக இல்லாமல் இருக்குன்னு சொல்ல வரோம். வி ஆர் சப்போஸ் டு பி ஹோலி, பட் தட் ஷுட் நாட் பிளாக் யூ டு கோ அண்ட் ஹீல் த பர்சன். பைபிளில் எங்கேயாவது பரிசுத்தமாக இருந்தால் நோயாளிகளை குணப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். என்ன பண்ண நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு? Mike, unmute your mic and tell. Who can heal the sick? Holy people or the people who believe in Jesus? Believe in. So the focus is faith. If you believe in Jesus, miracle will happen, healing will happen, so many things will happen. It doesn't mean that you should not be holy. நம்ம பரிசுத்தமாக வாழணும், அது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் ஃபோக்கஸ் வந்து ஃபெய்த் தான். யூ பிலீவ் இன் கிரைஸ்ட், பிலீவ் ஹிஸ் வேர்ட் அண்ட் கோ அண்ட் ஸ்பீக், இட் வில் ஒர்க். மற்ற எது நம்மளுக்கு மைண்டில் வரக்கூடாது. டெவில் வந்து இதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணுவான். நீ காலையில் இந்த தப்பு பண்ணலை, இன்னைக்கு போய் நீ ஹீலிங் சர்வீஸ் பண்ணால் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுவான். பாலை போய் சாத்தாலேன்னு சொல்லி ஜீசஸ் ஒரு கன்ஃபெஷன் பண்ணிட்டு போய் ஹீலிங் பண்ணிங்கன்னா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு இதை முடிச்சிடலாமா? ஸோ வென் யூ கோ ஃபார் ஹீலிங், யூ ஆர் ரெப்ரசன்டிங் ஹோம், யூ ஆர் ரெப்ரசன்டிங் ஜீசஸ், யூ ஆர் ரெப்ரசன்டிங் ஹெவன், யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் ஹெவன். அந்த தைரியத்தில் போய் நின்னா பேய் பயந்து ஓடுவோம், வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆனால் இன்னும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறீங்கப்பா. சிஸ்டர், என்ன பண்ணலாம்? அந்த பசங்க எழுச்சி டான்ஸ் ஆட விடலாமா? ரொம்ப ஒரு எத்தனை பேர் அப்பா அம்மா தொந்தரவு தாங்காமல் வந்திருக்கிறீங்க இங்கே? யாராவது வந்தால் கை தூக்குங்க. என்ன நவீன், மம்மி தொந்தரவு தாங்காமல் வந்தீங்களா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, லைட்டா தான். ஓகே ஓகே, முதல்ல அப்படிதான் வந்தீங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இல்லை? அப்படியே ஜாயின் பண்றேன். ஓகே ஓகே, குட் குட்.
பரவாயில்ல, உண்மையை சொன்னதுக்கு நன்றி. ஒரு 2 மணி நேரம் வந்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே, குட். யார் ஃபைனல் ப்ரேயர் பண்ணுறது? 5:23 டைம் இஸ் அப். வெர்ஜின் பண்ணுறியா? தேங்க்ஸ் கிவிங் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். எஸ். அப்போ அந்த நாளின் நேரத்தையும் நேரத்தை நீ கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு மீட்டிங்கில் நாங்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி ஹீல் பண்ணணும் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் என்னாலும் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எனக்கு படித்தது எதுவும் மறக்காதபடிக்கு நாங்கள் செயலில் நம்பிக்கையோடு செய்ய அந்த ஆற்றலையும் அந்த மன உறுதியையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வெளியேற பெற்ற தூய ரத்தத்தினால எங்களை கழுவி தூய ஆயத்தனையோடு ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழிநடத்தும்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் போய் உமக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீரை எங்களை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம் தானே கெஞ்சி மன்றாடி கேட்கிறப்ப எங்கள் ஜெபங்களின் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, praise the Lord.